என்னாச்சு? அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே கோயில்ல புதையில தோண்ட ஆரம்பிச்சோம். தோண்டுனா பயங்கரமான சத்தம் வருதுண்ணா. புரட்டுத்தனமான மிருகங்களோட சத்தம் கேக்குதுண்ணா. கோயிலுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஆமாண்ணே, நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. கோயில்ல புதையில தோன்றது ரொம்ப கஷ்டம். நாங்க சொல்றத நம்புன. அந்த புதையலை எடுக்க யார வர வைக்கணுமோ அவனை வர வைக்கிறேன். உன்னை பிடிச்சிருக்குடா. என் சக்தியால செய்ய முடியாத வேலை ஏதும் இல்ல. நீ உன் பலத்தால இப்ப வரைக்கும் பண்ணுனதெல்லாம் பஞ்சமுகிய கொன்னுட்ட, கோவில மூடிட்ட. நல்ல காரியத்தை நடுவுல நிறுத்தலாம், ஆனா கெட்ட காரியத்தை நிறுத்தக்கூடாது. உன் புத்தியும் என் சக்தியும் சேர்ந்தா புதையல் உனக்கு சொந்தமாகும்டா. ஹனி, பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் என் பஞ்சமுகைக்கு எல்லாமே இந்த அம்மன் கோவில் தான். இந்த கோவில் மண்டபத்தில் தான் அவ பிறந்தா. அம்மன் சன்னதிலேயே பூஜை பண்ணி வளர்ந்தா. கடைசியில் அந்த அம்மன் கிட்டேயே போய் சேர்ந்துட்டா. சரி போலாமா? மாமா, மாமா. தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? ஸ்ரீராம், இந்த பொண்ணை பாக்குறப்ப நம்ம பஞ்சமுகியை பாக்குற மாதிரியே இருக்கா? ஆமாப்பா, நம்ம பஞ்சமுகி மாதிரியே இருக்கா. ஆனா இல்ல மாமா, இவங்க பேரு ஹனி. ஹனியா? வாமா வா, உள்ள வா, உள்ள வாங்க. உள்ள போங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. ஐயோ, இதை ஏன்டா கீழே போட்டா? எலுமிச்சை பழத்தை ஜூஸ் கீசு போட்டு குடிப்பான்னு பார்த்தா தரையில போட்டு போலி விளையாடுறா. நீங்க விளையாடுங்க. டேய், என்னடா எல்லா எலுமிச்சை பழமும் ஒவ்வொரு திசையில போயிடுச்சு, இது மட்டும் பிரேக் அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்குது. டேய், புரியலையா? அங்க தோண்ட சொல்றாரு, தோண்டுங்க. சரி சரி புதுதொச்சரி அதச்சரி கதா கதா ஸ்ரீ ஸ்ரீ ரியோ ப்ரீம் க்ரீம் லீம் க்ரீம் ஜனபத்ரகா. சிங்கனே, ஏதோ சத்தம் வருதுன்னு. கொலுசு சத்தம்டா. புதையில தோண்டும் போது கொலுசு சத்தம் கேட்கும்னு வண்டப்புலி என்கிட்ட சொன்னாரு. யாரம்மா? அவங்க தாத்தா. ஆமா, என் பேரு சிங்கப்புலி, எங்க அப்பா பேரு சிறுத்தைப்புலி, எங்க தாத்தா பேரு வண்டப்புலி, என் முப்பாட்ட பேரு கருத்தப்புலி. அப்படி என்ன? பல்ல கட்டாம பல்ல கொண்டு தோண்டே.
டேய் அவன் என்னடா நாமெல்லாம் பயத்துல நடுங்கிட்டு இருக்கோம், அவன் நான் கடவுள் ஆரியா மாதிரி நின்னுட்டு இருக்கான். கஜா சதா கதம் கதா ஆ, ஹக்க பதா